Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம மொறு காராசேவ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நல்ல காரசாரமாக பூண்டு மிளகு எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து மாவு 1 கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா சலிச்சுக்கலாம். 1 கப் கடல மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடல மாவு. இப்போ 2 ஸ்பூன் பொட்டுக்கடல மாவு எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் அரிசி மாவு எல்லாத்தையும் திருப்பியும் சலிச்சுக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி சலிச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அச்சில் இறங்கும்போது நல்லா கிளியராக இறங்கிடும். இப்போ இதோட ஒரு 3 டீஸ்பூன் நெய், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி. ஏன்னா நான் இன்றைக்கி நல்லா காரசாரமாக 2 பொடியுமே சேர்த்து பண்ணியிருக்கேன். அதோட பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 பல் பூண்டை நல்லா மிக்சியில் மையாக அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையாலேயே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஒரே தடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா புழியறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தளர இருக்கணும், கையில் ஒட்டாத அளவுக்கு. இப்போ நம்ம தேங்காய் புழிகிற அச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அச்சுலையும் ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இந்த சைடு ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கிறேன். போட்ட உடனே மேலே எழும்பி வருது, ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எந்த பலகாரம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை முறுக்கு மாதிரி புழியாமல் எப்படி விட்டு விட்டு புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே காராச்சேவ் ஷேப்லேயே கிடைக்கும். அப்படி நீங்கள் முறுக்கு மாதிரி புழிஞ்சிங்கன்னா உடச்சி போட்டுக்கலாம். எண்ணெயில் சலசலப்பு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுக்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு, நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட காரசாரமான மிளகு பூண்டு போட்ட காராசேவ் முறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயில் சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா முறுன்னு சூப்பராக கிடச்சிடும். பண்ணுறது ரொம்ப ஈஸி. கடல மாவு அரிசி மாவு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற சாமான் தான். இந்த மாதிரி உடச்சி பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு இருக்குது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.